உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மானஸ் எங்க போனா? இங்கதானே அவனை விளையாட சொன்ன. ராதா, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்படி இவ வீடு வரைக்கும் வந்தா? இந்த ராதா மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர முயற்சி பண்றா. போன முறை எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த முறை இவ என்ன அந்த யமன் கிட்ட அனுப்பாம விட மாட்டா. இந்த வீடு வரைக்கும் ராதா இப்ப வந்துட்டானா நிச்சயமா கூடிய சீக்கிரமே இவ மோகனை சந்திச்சிருவா. நானும் இப்போ எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேனே. நீ எதுக்கு என்ன இங்க இழுத்த? அம்மா, அது நான் அங்கிளோட கார் கண்ணாடி உடைச்சிட்டேன். அம்மா உட்காருங்க. மானஸ் பேபி, நீ தப்ப பண்ணனா அந்த தப்ப ஒத்துக்க கத்துக்கணும். பொய் சொல்லக்கூடாது. நீ அங்கிளோட கண்ணாடிய உடைச்சிட்டனா அவர்கிட்ட போய் சாரி சொல்லு. நீ பொய்ய எவ்வளவுதான் உண்மையாக்க முயற்சி பண்ணாலும் பொய் பொய்யாதான் இருக்கும், உண்மையா மாறவே மாறாது. அம்மா, வெரி குட். நீயும் அந்த அக்காவும் அப்படியே சேம் டு சேம். ஆனா அந்த அக்கா அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. Now it's your turn. வரியா? அங்கிள் கிட்ட போய் சாரி சொல்லலாம். அம்மா, என்னாச்சு? வீட்டுக்கு போலாம். அந்த அங்கிள் அந்த ஆன்ட்டி கிட்ட கன்னு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப டேஞ்சர் டைப்பா தெரியறாரு. கண்ணாடியை உடைச்சதுக்கு உன்னை துப்பாக்கியால சுட்டுருவாரா? சீரியஸ்லி மானஸ்? அவரு ரொம்ப டேஞ்சரஸ். கீழே பாருங்க. ஐயா, அந்த அங்கிள் ரொம்ப மனஸ், நீ சொல்றது கரெக்ட் தான் போல. இவரு ரொம்ப பயங்கர டேஞ்சரஸ் டைப் போல. இங்க இருந்து ஓடுறது தான் நல்லது. உயிர் பொழைச்சுன்னா அப்புறம் சாரி சொல்லிக்கலாம். வா ஓடலாம். ஏதோ தீராத வியாதி மாதிரி இந்த ராதா திரும்ப திரும்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப மோகனுக்கு ராதாவோட கொலுசு வேற கிடைச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ராதாவையும் மோகனையும் பிரிச்சேன். இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி மட்டும் என்னைக்கும் நடந்துடக்கூடாது. நான் வேற இப்ப இருக்கிற நிலைமையில எழுந்து போய் இது எல்லாத்தையும் தடுக்கணும்னு நினைச்சா கூட முடியாது.
வர்ற கோபத்துக்கு அந்த ராதா கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. ராதாவும் மோகனும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடவே கூடாது. எப்படி இருக்கு உங்களோட பிரேஸ்லெட்? அழகா இருக்கா? இது பெஸ்டா இருக்கு. அது அம்மா எதுக்கு பிரேஸ்லெட்? அட மோகன் ஐயா, ஆ. உங்க பிறந்த நாள் பரிசு அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த எம் எதுக்கு? அது இது மோகன் ஐயாவோட அதாவது மா மா மோகன் ஐயாவோட மா எம் 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 எம். எம் தொலையாம இருக்கிறதுக்காக எம் இது. இது ரொம்ப நல்லா இருக்கு. எம் ஃபார் மோகன். எனக்கு தெரியும். இந்த ஸ்டீல் டப்பால பாத்திரத்துல எல்லாம் பேர் எழுதி வைப்பாங்கல்ல, தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி இதுலயும் பேர் எழுதிருக்கேன். நல்லா இருக்கு. வெரி குட். குட் ஐடியா. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா மோனையா? இல்லையே. அட போங்க மோனையா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. பரிசு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை. எவ்வளவு ஆசையா கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு இந்த பரிசை கொடுத்தேன். அதை பாராட்டணும், என்கிட்ட பாசமா நடந்துக்கணும், அதெல்லாம் இல்ல. என்னோட மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? அது நீதான். நிஜமா? சத்தியமா சொல்றேன். உன்னை என்னைக்கு என்னை விட்டு தூரமா போக நான் விட மாட்டேன். நேபா, வேணும்னா உன் பேரு நான் டாட்டுவா குத்திக்கிட்டுமா? இந்த இடத்துல உன்னோட மோகன் எழுதிட்டுமா? இல்ல மோனையா, என்னோட மோனையா நீங்க. சரி, அதான் எழுதிட்டுமா. நீ எங்கேயும் தொலையாம இருப்பல. நீங்க அந்த டாட்டூ கிட்டலாம் போட்டுக்க வேணாம். பின்ன நான் எப்படியும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்களை இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இது ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் தான். நான் தான் ஓவரா யோசிக்கிறேன். வலுக்கட்டாயமா கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறேன். நான் அந்த பார்ட்டில எவ்வளவு நேரம் இருந்தேன். அந்த இடத்துல என் கண்ணுக்கு நீ தெரியவே இல்லையே. அப்புறம் இது ஏதாவது மறைக்கிறீங்களாப்பா? இல்லையே. நான் உன்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? இனியும் மறைக்காதீங்க. பட் நீ கண்டிப்பா எதையும் மறைக்கிற. யாராவது வந்திருந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.